காவேரி சந்தோஷமா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க. அக்காவோட ஃபங்ஷனை போய் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ அழகா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா விஜய் வராரு. வந்தவொடனே கேட்குறாரு, "என்ன ரெடி ஆயிட்டு இருக்க? உனக்கு ஃபீவர்லாம் குறைஞ்சிடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஃபீவர்லாம் கொஞ்சம் பரவாயில்லங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "உண்மையாவா உனக்கு ஃபீவர் வந்தது? உன் மூஞ்ச பார்த்தா ஃபீவர் வந்தா மாதிரியே தெரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "நீங்க தான் தொட்டு பார்த்தீங்கல்ல எனக்கு எவ்வளோ ஃபீவர். எனக்கு ஃபீவர் இருந்துச்சு. இப்பதான் குறைஞ்சுது" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்னா இவ்வளோ சந்தோஷமா ரெடி ஆகுற? எங்க போற?" "எங்க அக்காவோட ஃபங்ஷனுக்கு தான் போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அதனால தான் ஃபீவர் குறைஞ்சிருக்கு" அப்படின்னு. "நீ சரியான ஃப்ராடு. இந்த ஃபங்ஷன நிறுத்தணும்னு தானே பிளான் பண்ணி தானே இப்படி பண்ணியிருக்க" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "பொய் சொல்லாத. நீ ஃப்ராடு, ஃப்ராடு, ஃப்ராடு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. அத கேட்டோனே காவேரிக்கு பயங்கரமா கோவம் வருது. கத்துறாங்க அவங்களும். "யாரு ஃப்ராடு? நானா ஃப்ராடு? கண்ணாடி முன்னாடி நீங்க போய் நின்னு பாருங்க. நீங்க தான் ஃப்ராடு" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. தாத்தாக்கு கீழ கேட்க போகுது. "கத்தாத" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. "நீங்க கத்துனா மட்டும் கேட்காதா? எதுக்கு நீங்களும் தான் கத்துறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. இதெல்லாம் தாத்தா கேட்டுட்டு இருக்காரு. "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கீழ இறங்கி போறாங்க. "நீங்களும் வரீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "நான் எதுக்காக வரணும்? என்னை யாரும் கூப்பிடலையா?" அப்படின்னு விஜய் சொல்றாரு. "ஏன் கூப்பிட்டா தான் வரணுமா? நான் வேணா சொல்லட்டுமா வீட்ல வந்து கூப்பிட சொல்லி?" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ மட்டும் போயிட்டு வா போ" அப்படின்னு சொல்றாரு. சரின்னு காவேரி கீழ போறாங்க. தாத்தா கிட்ட போய் சொல்றாங்க. "நான் அக்காவோட ஃபங்ஷனுக்கு போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "சரிம்மா பார்த்து போயிட்டு வா. நான் பின்னாடியே வரேன் நீ போ" அப்படின்னு சொல்றாரு. வீட்ல குமரன் எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ குமரனோட அம்மா சொல்றாங்க, "என்ன நீயும் பெருசாயிட்ட போல அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி எல்லாரையும் பேசிட்டு இருக்காங்க. "பார்த்து உங்க அக்கா மாதிரி நீயும் புளியங்கொம்ப பொடி. காவேரி சூப்பரா கல்யாணம் பண்ணியிருக்கா பாரு" அப்படின்னு சொல்றாங்க. "நாங்களா? எதுக்காக அவ சும்மா போனா? அவ ஒண்ணும் சும்மாலாம் கல்யாணம் பண்ணிட்டு போல. அப்பா கிட்ட இருந்து வந்த மொத்த பணத்தையும் எடுத்துட்டு போயிருக்கா" அப்படின்னு சொல்றாங்க கங்கா. "என்ன இப்ப இதெல்லாம் சொல்லணுமா?" அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. "ஆமா, காவேரி ஒண்ணும் சும்மா போல. எல்லா பணத்தையும் வாங்கிட்டு தானே போனா. அத தான் நான் சொன்னேன்" அப்படின்னு சொல்றாங்க. கங்கா ரெடி ஆயிட்டே இருக்காங்க. அப்ப குமரன் வந்து அப்படியே நின்னுட்டே இருக்காரு. பார்த்துட்டே இருக்காரு. "என்னங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல நான் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆகி வரேன்" அப்படின்னு சொல்றாங்க கங்கா. "சரி பூ வைங்க" அப்படின்னு சொல்றாங்க. பூ வைக்கிறாரு. குமரன் ரொம்ப சந்தோஷமா வச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே ரெடி ஆகி போறாங்க கோயிலுக்கு போயிட்டு. டைம் ஆகுது தாலி பிரிச்சு கோக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பி திரும்பி அவங்க தங்கச்சி பார்த்துட்டே இருக்காங்க. "எங்க பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்கிறாரு. "இல்ல அக்கா கண்டிப்பா வருவா" அப்படின்னு சொல்றாங்க. "அக்காக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல எப்படி வர முடியும்?" அப்படின்னு குமரன் சொல்றாரு. "இல்ல எங்க அக்கா கண்டிப்பா வருவா. எனக்கு தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா சொல்றாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமா திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அதே மாதிரி வந்துட்டாங்க. வந்தோடனே கிட்ட வராங்க. தாலி பிரிச்சு கோக்குறாங்க. சூப்பரா எல்லா சடங்கும் முடிச்சிட்டோனே கிஃப்ட் குடுக்குறாங்க. "இந்தாக்கா உனக்காக நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. "எனக்கு வேண்டாம் போ" அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஹக் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா கிஃப்ட் குடுக்குறாங்க. குமரனுக்கும் கிஃப்ட் குடுக்குறாங்க. "ஓப்பன் பண்ணி பாருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு. "வாட்ச் மாமா நீங்க கையில கட்டி விடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கங்கா கையில கட்டி விடுறாங்க. சூப்பரா இருக்கு. மாமாவும் கிஃப்ட் குடுக்குறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. "எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஃபங்ஷன் நல்லபடியா முடிஞ்சுது" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. தாத்தா ஃபங்ஷனுக்கு வராரு. வந்தோடனே எல்லாத்தையும் பார்க்குறாரு. ஃபங்ஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டோனே ஒரு சின்ன கிஃப்ட் குடுக்குறாரு. அதையும் குமரன் வாங்கிட்டு, "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிளம்புறாரு. "நானும் வரேன் உங்க கூட" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. "இல்ல இல்ல நீ அம்மா கூட எல்லாரும் கூடயும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறமா வா. ஒண்ணும் அவசரம் இல்ல" அப்படின்னு தாத்தா சொல்றாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்கவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க காவேரி. வீட்டுக்கு வந்த உடனே சொல்றாரு தாத்தா, "நீ விஜய் 2 பேரும் சேர்ந்து எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. "எங்க போனா உனக்கு பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட கேட்குறாரு. "எனக்கு எங்க போகவும் பிடிக்கல. நான் எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு விஜய். "உனக்கு எங்கம்மா போக பிடிக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்குறாரு. "எனக்கு கொடைக்கானல் போனா பிடிக்கும்" அப்படின்னு சொல்றாங்க. அதை தாத்தா கேட்குறாரு.